மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த திருநாங்கூரில் சுமார் 54 வருடங்களுக்குப் பிறகு நடைபெறவிருக்கும் 7 நாள் தெப்போற்சவ திருவிழா குறித்து திருநாங்கூர் 7 கோவில் ஆதீன நிர்வாகம் மற்றும் கிராம மக்கள் சார்பில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பில் பேசிய ஆதீன பிரதிநிதி தெரிவித்ததாவது, திருநாங்கூரில் 54 ஆண்டுகளுக்குப் பின் ஜூன் மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு தெப்போற்சவ திருவிழா மிகச் சிறப்பாக நடைபெறவுள்ளது. திருநாங்கூர் 7 கோவில் ஆதீன நிர்வாகத்திற்கு உட்பட்ட திவ்ய தேசங்களுக்காகவும் அங்கு எழுந்தொள்ளியுள்ள ஸ்ரீ மணவாள மாமுனிகளின் 650வது ஆண்டு விசேஷத்தை கொண்டாடும் வகையிலும் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ் 4000 திவ்ய பிரபந்தத்திற்காக அரும்பாடுபட்டு தமிழை வளர்த்த ஸ்ரீ மணவாள மாமுனிகளை முன்னிட்டு இந்த தெப்போற்சவம் நடத்தப்படுகிறது. முன்னதாக இந்த திருவிழாவை நடத்துவதில் சில நபர்களால் வழக்குகள் தொடரப்பட்டு பல்வேறு சர்ச்சைகள் ஏற்படுத்தப்பட்டு வந்தன. இத்தகைய இக்கட்டான சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசானது நமக்கு உறுதுணையாக நின்று உயர்நீதிமன்றத்தின் வழியாக இந்த தெப்போற்சவ திருவிழாவை நடத்துவதற்கு சாதகமான ஆணையை பெற்றுத் தந்துள்ளது. அரசின் இந்த நடவடிக்கை திருநாங்கூர் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பிற திவ்யதேச கிராம மக்களிடையே மட்டற்ற மகிழ்ச்சியையும் பெரும் வரவேற்பையும் ஏற்படுத்தியுள்ளது. எனவே கிராம மக்களின் சார்பிலும் 7 கோவில் ஆதீன நிர்வாகத்தின் சார்பிலும் தமிழ்நாடு அரசுக்கும் நீதிமன்றத்திற்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க விழாவில் ஆன்மீக பெருமக்களும் பக்தர்களும் பெருந்திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்ததோடு எம்பெருமானின் திருவருளையும் பெற்றுயுமாறு கிராம நிர்வாகத்தின் சார்பிலும் ஒட்டுமொத்த பொதுமக்களின் சார்பிலும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் என்று அவர் பேசினார். முன்னதாக தெப்போற்சவம் நடைபெறும் இடத்தில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சி அடைந்தனர். நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடியிலே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நமது திருநாங்கூரிலே 54 வருடங்களுக்கு பிறகு நடைபெறக்கூடிய 7 நாள் தெப்போற்சவ திருவிழாவானது வரும் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை ஜூன் மாதத்தில் நடைபெற உள்ளது. இது திருநாங்கூரின் 7 கோயில் ஆதீனத்தின் நிர்வாகத்திற்குட்பட்ட திவ்யதேசங்களுக்காக, அதிலும் அந்த திவ்யதேசங்களில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மணவாள மாமுனிகள் அவர்களினுடைய 656வது ஆண்டின் விசேஷத்தை கொண்டாடும்படியாகவும் அவர் செய்த தமிழ் 4000 திவ்ய பிரபந்தத்திற்காக அரும்பாடுபட்டு திவ்ய பிரபந்தத்தை தமிழை வளர்த்ததற்காகவும் அவரை முன்னிட்டு நடக்கக்கூடிய இந்த தெப்போற்சவமானது வரும் 7 நாட்கள் நடைபெற உள்ளது. அதற்காக சில நபர்களால் வழக்குகள் தொடங்கப்பட்டும் சில சர்ச்சைகளை ஏற்படுத்தப்பட்டும் இருந்த நிலையில் தற்போது நமது தமிழ்நாடு அரசானது உறுதுணையாக மிகச் சிறப்பாக உயர்நீதிமன்றத்தின் வழியாக இந்த தெப்போற்சவத்தை நடத்திட ஆணையிட்டு இருக்கிறது. இது நமது திருநாங்கூர் மற்றும் ஏனைய உள்ள அனைத்து திவ்ய தேசத்தின் கிராமங்களில் உள்ள மக்களின் சார்பாக மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ஆகவே நமது தமிழ்நாடு அரசிற்கும் நீதித்துறைக்கும் நமதுடைய கிராமத்தின் மக்களின் சார்பாகவும் 7 கோயில் ஆதீன நிர்வாகத்தின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து பக்தர்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டு விழாவினுடைய பெருமையையும் எம்பெருமானுடைய அருளையும் பெறுமாறு கிராம நிர்வாகத்தின் சார்பாகவும் அனைத்து மக்களின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன்.